ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகள்: நாட்டில் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களின் எண்ணிக்கை வரும் 5 ஆண்டுகளில் 3 லட்சமாக உயர்த்தப்படும் என்று மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். அமெரிக்க தொழில்துறையினர் இந்தியாவில் முதலீடு செய்வதற்கான அபரிமிதமான வாய்ப்புகள் உள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அறிவியல் தொழில்நுட்ப நடைமுறைகளை மாநிலங்கள் பகிர்ந்து கொள்வதற்கான கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டிலேயே சிறந்த உயிரியல் பூங்காவாக வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா தேர்வு செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வனத்துறையினருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான இறுதி ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் எண்ணிக்கையை 3 லட்சமாக உயர்த்துவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அமரேலியில் கூட்டுறவு சங்கங்களின் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தற்போதுள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் வகையில் புதிய நடைமுறை சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் கூறினார். மாநிலங்களை உள்ளடக்கிய கூட்டுறவு சங்கங்களை அமைப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விதை சாகுபடி மற்றும் விற்பனை, இயற்கை விவசாய பொருட்களுக்கான சான்று வழங்குதல் போன்ற புதிய நடைமுறைகள் கொண்டுவரப்படும் என்றும் கூறினார். குஜராத் மாநிலத்தில் கூட்டுறவு சங்கங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு மற்றும் ஒட்டுமொத்த வளர்ச்சி நாட்டிற்கே முன் உதாரணமாக உள்ளது என்றும் திரு அமித் ஷா குறிப்பிட்டார். 2047 ஆண்டுக்குள் இந்தியா உலக பொருளாதார வளர்ச்சியில் வழிகாட்டு மையமாக திகழும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள திரு பியூஷ் கோயல் தெற்கு கலிபோர்னியாவில் தொழிலதிபர்களிடையே உரையாடுகையில் இந்தியாவை வலுவான பொருளாதாரமாக மாற்றும் முயற்சி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். நாட்டின் 100 சுதந்திரத்தின்போது 35 முதல் 45 டிரில்லியன் டாலர் அளவுக்கு இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி பெறும் என்று இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு மதிப்பீடு செய்திருப்பதாக அவர் கூறினார். இந்திய பசிபிக் பொருளாதார மண்டலத்தில் உள்ள நாடுகள் தங்களுக்கு இடையே தாராள வர்த்தகத்தை மேற்கொண்டிருப்பது இந்தியாவின் இலக்கை எட்டுவதற்கான மைல்கல்லாக அமையும் என்றும் அவர் கூறினார். தாராள வர்த்தகத்தில் ஈடுபடும் நாடுகள் சர்வதேச விதிமுறைகளுக்கு உட்பட்டு வெளிப்படைத் தன்மையுடன் செயல்படவும் ஒப்புக் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்க தொழில்துறையினர் இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு அபரிமிதமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். இந்தியாவின் புவியியல் கட்டமைப்பும் புதிய தொழில் தொடங்குவதற்கு உகந்த வகையில் அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் திறன்மிக்க முன்னோடி இளைஞர்கள் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை அதிக அளவில் உருவாக்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தூய்மையான எரிசக்தி உற்பத்தியை உறுதி செய்துள்ள இந்தியா 2030 ஆண்டுக்குள் 50 கிகாவாட் அளவுக்கு பசுமை எரிசக்தி உற்பத்தி திறனை உயர்த்துவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைந்துள்ள மத்திய அரசு தெளிவான மற்றும் உறுதியான முடிவுகளை எடுத்து வருவதன் காரணமாக சமூகத்தின் நலன் காக்கப்படுவதாக அவர் கூறினார். இந்தியாவின் 130 கோடி மக்களும் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் தங்களது அரிய பங்களிப்பை அளித்து வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டை உறுதி செய்ய மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் இணைந்து செயல்படுவதற்கான கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் இன்று நடைபெற்ற மத்திய மாநில அறிவியல் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அறிவியல் தொழில்நுட்ப ரீதியாக மாநிலங்கள் தங்களுக்கு இடையே அறிவியல் தொழில்நுட்ப நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளும் நோக்கில் இந்த கட்டமைப்பு உருவாக்கப்படுவதாக தெரிவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மாநிலத்தில் அறிவியல் தொழில்நுட்ப மாநாடு நடத்தப்படும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற்று உயர்நிலையை எட்டுவதற்கு மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள தமது சொந்த தொகுதியான கல்யாண் நாடாளுமன்ற தொகுதியில் ஆய்வு மேற்கொண்ட அவர் மத்திய அரசின் திட்ட பயனாளிகளை சந்தித்து பேசினார். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் 80 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பிரதமரின் நிதியுதவி திட்டத்தின் கீழ் பயன்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இலவசமாக அளிக்கப்பட்டு வரும் கோவிட் தடுப்பூசிகளை அனைவரும் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஏழை எளிய மக்களின் நிலையை உணர்ந்து மத்திய அரசு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு அனுராக் தாக்கூர் தெரிவித்தார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. சுவாமி விவேகானந்தரின் சிறப்புமிக்க சிகாகோ உரையை பிரதமர் திரு நரேந்திரமோடி நினைவு கூர்ந்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 1893ஆம் ஆண்டு இதே நாளில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இந்தியாவின் கலாச்சாரத்தையும் நெறிமுறைகளையும் உலகிற்கு உணர்த்தியதாக குறிப்பிட்டுள்ளார். ஆச்சாரியா வினோபா பாவேவின் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அவரை நினைவு கூர்ந்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மகாத்மா காந்தியின் கொள்கைகளை வினோபா பாவே தமது வாழ்க்கையில் பின்பற்றினார் என்று குறிப்பிட்டுள்ளார். அவரது சிந்தனைகள் நமக்கு ஊக்கமளிப்பதாகவும், தேசம் குறித்து அவர் கொண்டிருந்த கனவுகளை நிறைவேற்றும் பொறுப்பு நமக்கு உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இளைஞர்கள் தங்களது திறமையை வளர்த்துக் கொள்ளும் முயற்சியில் அன்றாடம் ஈடுபட்டு தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுவையில் இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மன உறுதியுடன் செயல்பட்டால் எந்தவொரு தடையையும் தகர்த்து வெற்றி பாதையில் பயணிக்க முடியும் என்று தெரிவித்தார். உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்றும், தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளும் எண்ணத்திற்கு எப்போதும் வந்துவிடக்கூடாது என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். நாட்டிலேயே சிறந்த உயிரியல் பூங்காவாக சென்னை அருகில் உள்ள வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இச்சாதனைக்காக மாநில வனத்துறை அதிகாரிகள் மற்றும் உயிரியல் பூங்கா பணியாளர்களுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மகாகவி பாரதியாரின் 101வது நினைவு நாள் இன்று மகாகவி நாளாக தமிழக அரசின் சார்பில் அனுசரிக்கப்படுகிறது. ஆளுநர் மாளிகையில் மகாகவி பாரதியார் சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த படத்திற்கு ஆளுநர் திரு ஆர் என் ரவி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்நாளையொட்டி தமிழக அரசின் சார்பில் சென்னை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள மகாகவியின் திருவுருவச் சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு ரகுபதி, திரு சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் திருமதி பிரியா உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். பாரதியார் பிறந்த எட்டயபுரத்தில் மணி மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள அன்னாரது உருவச்சிலைக்கு மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். கல்வித்துறையின் வளர்ச்சிக்கென மாநில அரசு செயல்படுத்தி வரும் சீரிய திட்டங்களால் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருவதாக மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் அரியலூரில் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு நிதியுதவி வழங்கி பேசிய அமைச்சர், தனியார் பள்ளிகளில் உள்ளது போன்று அரசு பள்ளிகளிலும் அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளதாக கூறினார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இலங்கை, பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான இறுதி ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. துபாயில் நடைபெறும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் சென்னை, மும்பை அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் போர்ச்சுகல் வீரர் டுவாட்டே வாலாவை எதிர்கொள்கிறார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் பிரிவில் போலந்து வீராங்கனை இகா ஸ்வியாடெக் பட்டம் வென்றார். இறுதிப் போட்டியில் அவர் 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் துனிஷியாவின் ஆன்ஸ் ஜெபரை வென்றார். ஆடவர் பிரிவின் இறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் வீரர் கார்லோஸ் நார்வே வீரர் காஸ்பரூட்டை எதிர்கொள்கிறார். சென்னை மகளிர் ஓபன் டென்னிஸ் போட்டி நாளை தொடங்குகிறது. வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் முன்னணி வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். முன்னதாக நேற்றும் இன்றும் இதற்கான தகுதிச் சுற்றுப் போட்டிகள் நடைபெற்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களின் எண்ணிக்கை வரும் 5 ஆண்டுகளில் 3 லட்சமாக உயர்த்தப்படும் என்று மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அமெரிக்க தொழில்துறையினர் இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு அபரிமிதமான வாய்ப்புகள் உள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அறிவியல் தொழில்நுட்ப நடைமுறைகளை மாநிலங்கள் பகிர்ந்து கொள்வதற்கான கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டிலேயே சிறந்த உயிரியல் பூங்காவாக வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா தேர்வு செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வனத்துறையினருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இலங்கை, பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான இறுதி ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.